தடைகள் காணப்பட்டாலும் சரி, ஒருவரை புறக்கணிக்கப்பட்டாலும் சரி, கல்வியை நாங்கள் எடுத்துக்கொள்வோம், அந்த கல்வியாக நாங்கள் வளருவாக இருந்தாலும் எங்களை தடுக்க யாராலும் முடியாது. கல்விதான் எங்கள் ஊரில் நாட்டுக்கும் அனைத்திலையும் கல்வி தான் முக்கிய பங்களிப்பு செலுத்தும். அதை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தும் இடத்தில் தான் நாங்களும் வளர முடியும், எங்களுடைய ஊரும் வளரும். இல்லாத பட்சத்தில் வளர்ச்சி என்பது செல்லலாம், ஆனால் கல்வியை கொண்டு நாங்கள் செல்லும் போகிற வளர்ச்சியாக நிரந்தரமாக அமையும். அந்த விதத்தில் இன்றைக்கு பண்ட தரிப்பு போகிறோம். பண்ட தரிப்பில் சாந்தி என்ற ஒரு கிராமத்துக்கு போகிறோம். அங்கே கல்வி சம்பந்தமான ஒரு முன்னேற்றமான செய்யப்பட 2 வருடங்களை ஆரம்பித்து மேற்கொண்டு வந்துருக்கணும். நாங்கள் ஒரு பல நாளாக நாங்கள் நினைச்சிருந்தது, எங்களோட ஊரில் இந்த புலம்பெயர்லேருந்து வாழ்கிறவர் எல்லாம் எங்களோட பிள்ளைகள் படிப்பு நல்ல எஜுகேட் முன்னுக்கு கொண்டு வர வேணும் என்ற ஒரு அதற்காண்டி தான் இதை நாங்கள் அவர்களின் மூலமாகத்தான் இதை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். ஓகே, இதை நீங்கள் ஆரம்பிக்க உங்களுக்கு உறுதுணையாக நின்றவர்கள் யாரார்? இதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக நின்றவங்க எங்கள்ட உறவினர், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாம். மெயினாக எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறார்கள், அவர்களால் தான் நாங்கள் இது முன்னெடுக்கின்றோம். நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறதால எனக்கு இந்த கல்வி தான் எங்களுடைய அடிப்படை உரமே கல்வியாக தான் இருக்குது. கல்வியால் தான் நாங்கள் மேலே மேலே சிறந்தவர்களாகவும் ஒரு எங்களுடைய இலக்கை அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதால் கல்வி மூலமாக தான் நாங்கள் இதை ஆரம்பிக்க வேணுமென்ற ஒரு நோக்கில் இதை முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். ஓகே, உங்களோட பார்வையில் உங்களோட ஊரில் என்ன விளையாட்டு இங்கே பிரபலமானது? இங்கே பிரதானமாக ஆரம்பத்திலிருந்தே கிளித்தட்டு அவர்களுக்கு ஒரு விருப்பமான ஒரு விளையாட்டாக, எங்களுடைய தேசிய விளையாட்டாக அவர்கள் எல்லோரும் இளைஞர்கள், இங்கே உள்ள இளைஞர்கள் எல்லோரும் அந்த கிளித்தட்டை தான் பிரதானமாக விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். வடக்கு மாகாணத்தினுடைய சாம்பியன் கூட எங்கள் கிராமம் தான். மிக பெருமையான ஒரு விஷயம். கிளித்தட்டில் மிகவும் திறமையான வீரர்கள் எங்களிடத்தில் இருக்கணும். தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டாக இருக்கிற கிரிக்கெட்டை எங்களுடைய கிராமத்தில் இருக்கிற இளைஞர்கள் முன்னெடுத்து வடமாகாணத்திலேயே ஒரு மிகவும் பிரபலியமான ஒரு சாம்பியன் ஆகக்கூடிய வெற்றி கடையங்கள் நிறைய பெற்ற ஒரு கிராமமாக பெருமை சேர்த்திருக்கிறது எங்களுடைய. வணக்கம், நான் தான் உங்கள் வழிபோக்கன் ஜெயரமணன். இந்த நாட்டில் பல்வேறுபட்ட மாற்றங்கள் இடம்பெற்றுன்றது சரியாயும் இருக்கலாம், பிள்ளையாயும் இருக்கலாம். அது சம்பந்தமான தகவல் காலங்கள் போக போக தான் தெரியும். அதை பற்றி நான் குறிப்பிட வரவில்லை. ஒரு ஊர் மாறணும்னா கண்டிப்பாக கல்வியால் சாத்தியப்படும். கல்வியால் முன்னேறப்படும் இடத்தில் ஊரில் தடைகள் காணப்பட்டாலும் சரி, ஒருவரை புறக்கணிக்கப்பட்டாலும் சரி, கல்வியை நாங்கள் எடுத்துக்கொள்வோம், அந்த கல்வியாக நாங்கள் வளருவாக இருந்தாலும் எங்களை தடுக்க யாராலும் முடியாது. கல்விதான் எங்கள் ஊரில் நாட்டுக்கும் அனைத்திலையும் கல்வி தான் முக்கிய பங்களிப்பு செலுத்தும். அதை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தும் இடத்தில் தான் நாங்களும் வளர முடியும், எங்களுடைய ஊரும் வளரும். இல்லாத பட்சத்தில் வளர்ச்சி என்பது செல்லலாம், ஆனால் கல்வியை கொண்டு நாங்கள் செல்லும் போகிற வளர்ச்சியாக நிரந்தரமாக அமையும். அந்த விதத்தில் இன்றைக்கு பண்ட தரிப்பு போகிறோம். பண்ட தரிப்பில் சாந்தி என்ற ஒரு கிராமத்துக்கு போகிறோம். அங்கே கல்வி சம்பந்தமான ஒரு முன்னேற்றமான செய்யப்பட 2 வருடங்களை ஆரம்பித்து மேற்கொண்டு வந்துருக்கணும். அது என்ன விடயம் என்று நீங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே பார்க்கலாம். அங்கே தான் போய் இந்த வழிபோக்கன் அமைப்போது, இந்த வழிபோக்கன் கல்வி சம்பந்தமான வழிபோக்கன் தான் அமைப்போது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம், உங்கள் சம்பந்தாசிரியர் அறிவோம். வணக்கம், நான் கிருஷ்ணலிங்கம் பிள்ளைனின். நான் சாந்த கிராமத்தில் திருவள்ளுவர் அறக்கட்டளை ஒரு நிர்வாகம் ஒன்று நாங்கள் புதுசாக திறந்திருக்கின்றோம். அதிலேருந்து எங்களோட கிராமத்தில் வசிக்கிற பிள்ளைகளை ஊக்குவிக்கிற கல்வி எஜுகேஷன் ஒரு நல்ல முன்னிலைக்கு கொண்டு வரத்துக்காண்டி எமது புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற நமது உறவினர்கள் ஹெல்ப் பண்ணுறார்கள். அதை வச்சு நாங்கள் இந்த திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். உங்களோட சார்ந்த ஊரை பற்றி சின்ன ஒரு அறிமுகம் தான். எங்களுடைய சார்ந்த ஊரன்னா ஒரு சிறிய கிராமம்தான். இந்த சிறிய கிராமத்தில் நிறைய பிள்ளைகள் படிப்பு எஜுகேஷனுக்காக காத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சில வசதிகள் குறைபாடால் படிக்க முடியாத நிலையில் பின்தங்கி இருக்கிறார்கள். அதை ஊக்குவிக்கிறதுக்காண்டி தான் நாங்கள் எங்களோட திட்டமும் இது செய்திருக்கிறோம். அதே வழியில் தான் உங்களோட
உங்களோட அறிமுகம் வந்ததால் நாங்கள் எங்களோட பிள்ளைகளை அரேஞ்ச் பண்ணி மேல் நோக்கி படிக்க செய்வதற்கு இருக்கின்றோம். திருவள்ளூர் அறக்கட்டளை இருக்குது தானே, அது ஆரம்பிக்கப்பட்டதுக்கான நோக்கம்? அதுதான் நாங்கள் ஒரு பல நாளாக நாங்கள் நினைச்சிருந்தது. எங்களோட ஊரில் வந்து இந்த புலம்பெயர்லேருந்து வாழ்கிறவர் எல்லாம் எங்களோட பிள்ளைகள் வந்து படிப்பு நல்ல எஜுகேட் முன்னுக்கு கொண்டு வர வேணும் என்ற ஒரு அதற்காண்டி தான் இந்த இதை நாங்கள் அவர்களின் மூலமாகத்தான் இதை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். படிப்பு ஓகே. இதை நீங்கள் ஆரம்பிக்க உங்களுக்கு உறுதுணையாக நின்றவர்கள் யார்? இதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக நின்றவங்க எங்கள்ட உறவினர் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாம். மெயினாக வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறார்கள். அவர்களால் தான் நாங்கள் இது முன்னெடுக்கின்றோம். ஓகே. இப்போ ஆரம்பித்து நடத்தி கொண்டு போகிறீங்களானே, என்ன மாதிரி வெற்றி பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கேன்? ஆமாம், வெற்றி பாதையை தான் இப்போ நோக்கி போய்கொண்டிருக்கோம். இப்போ தான் இப்போ தொடங்கி இப்போ ஒரு 2 மாதமாக தான் நாங்கள் இப்போ தொடங்கி இருக்கிறோம். ஆனாலும் இப்போ நிறைய பிள்ளைகள் வந்திருக்குது. இன்னும் பெருசாக நாங்கள் கொண்டு போகிற நிலையில் இருக்கின்றோம். ஓகே. இது இப்போ உங்களோட ஊரை தாண்டி இப்போ நிகழ்ச்சி பார்க்குற யாராவது வந்து இதில் வந்து தாங்களும் பங்களிப்பு செலுத்தணும், என்னென்னு உங்களை அணுக முடியும்? அப்போ திருவள்ளுவர் அறக்கட்டளை முறை நாங்கள் சார்ந்த கிராமத்தில் வந்து எங்களோட ஆசிரியர் நாங்கள் இப்போ ஜனவரியிலேருந்து கொஞ்சம் பெருசாக இதன் அப்புறம் வந்தால் எங்களோட ஒத்துழைப்பு அவர்களோட ஒத்துழைப்போடு நாங்கள் செய்வோம். எல்லோரையும் சேர்த்து கூட ஊரை வளர்க்குறவங்க எல்லோரையும் சேர்த்து ஊரை மட்டும் இல்லை எல்லோரும் எஜுகேஷனை கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு போகிறது தான் எங்களோட நோக்கம். அது ஊரில் உள்ள பிள்ளைகள் மற்ற கிராமத்தில் உள்ளவர்கள் வந்தாலும் படிப்புகள் தான் ஒவ்வொரு ஊரும் வந்து ஒரு விடயங்கள் வந்து முன்னேற்றத்துக்காக செய்யப்படுது. அதில் ஊரவர்களும் சரி வெளிநாட்டவர்களும் சரி தங்கள் ஊரை வளர்க்கணும்னு சொல்லி பல்வேறு விதமான செயற்பாடுகள் வந்து செஞ்சுட்டுருக்காங்க. விளையாட்டாக இருக்கலாம், கலாச்சாரமாக இருக்கலாம், தங்களோட பண்பாடு தங்களோட மரபுகளில் கடத்துகிற கூட இருக்கலாம், கல்வியும் இருக்குது. ஆனால் நீங்கள் குறிப்பாக கல்வியிலான உங்களோட ஊரை வளப்படுத்தணும்னு நினைச்சதுக்கான காரணம் என்ன? ஏன்னு சொன்னால் எங்கள்கிட்ட கிராமத்தில் வந்து பிள்ளைகள் நல்ல திறமையான புத்திசாலியான பிள்ளைகள் எல்லாம் நல்ல இல்லாத விளையாட்டுலேயோ ஸ்டடியிலேயோ வந்து நல்ல திறமையாக இருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் இந்த கல்வியை தான் முதல் கொண்டு முன்னோக்கி செல்ல வேணுமென்றதுக்காக தான் எங்கள்கிட்ட இது. ஓகே. உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களோட ஊரவர்களும் வெளிநாட்டவர்களும் ஆதரவு தரணுமா? ஆமாம், எல்லோரும் நல்ல ஆதரவு தந்திருக்கணும். இப்போ நாங்கள் தொடங்கி குறுகிய காலந்தாண்டாலும் நிறைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். அதே போல் எங்கள்கிட்ட புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்களும் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் செய்ய சொல்லி கொண்டு தான் இருக்கிறார்கள். பிள்ளைகளை கூடுதலாக எடுத்து நீங்கள் நல்ல வடிவாக கல்வி கற்க வேணும் என்று சொல்லி கொண்டு தான் இருக்கிறார்கள். நன்றி அண்ணா கூட பணிக்கு நன்றி. வணக்கம். உங்கள் சம்பந்தம் சரி யாரையுமோ? என்னுடைய பேர் வந்து சானா செல்வகுமார். நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். இப்போ இந்த எங்களோட திருவள்ளுவர் அறக்கட்டளை நிலையத்தின் ஊடாக நாங்கள் அந்த கல்வி சேவை ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் அதை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். இனி வருங்காலத்தில் அதை நாங்கள் ஒரு சிறந்த முறையில் இந்த மாணவர்கள் எல்லோரையும் அறிவியல் ரீதியாக அவர்களை முன்னேற்றதான் எங்களுடைய ஒரு குறிக்கோளாக காணப்படுது. ஓகே. உங்களோட வேலையின் மத்தியில் இப்படி ஒரு அறக்கட்டளை கல்வி நோக்கி தான் பயணிக்கிறீங்க. அதில் வந்து உங்களோட ஊருக்கு இப்படி ஒரு பணியை செய்யணும்னு உங்களுக்கு எண்ணம் வர்றதுக்கான காரணம் என்ன? இந்த எண்ணம் வந்து இப்போ வெளிநாட்டில் இப்போ நிற்கிற எங்களுடைய நண்பர்கள் பாலண்ண மற்றது குமாரண்ண அப்படி இப்போ சில பேர் முதலே இதை பற்றி இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முதலே இதுக்கான ஒரு கதை ஆரம்பத்தை இட்டவர்கள். ஆனால் அது வந்து அந்த கொஞ்ச காலமாக அப்படி இழுபட்டு இப்போ தான் அது எல்லோரும் வெளிநாட்டில் இருக்கிற அந்த உறவுகள் எல்லோரும் சேர்ந்து இப்படி ஒரு கல்வி திட்டத்தை ஆரம்பிக்கணும்னா அந்த எண்ணத்தை முதலே எண்ணி இருந்தவர்கள். அது இப்போ தான் எங்களுக்கு அது சாத்தியமாச்சு. அப்போ அவை எல்லாரும் அங்கே வெளிநாட்டில் கதைச்சு முடிவெடுத்து தான் இப்போ இதையும் இருக்கா நீங்கள் இங்கே உள்ள இந்த எங்களோட சேர்ந்த உறுப்பினர்கள் சேர்ந்து நானும் வந்து எனக்கும் அந்த கல்வி சம்மந்தமான நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறதால எனக்கு இந்த கல்வி தான் எங்களுடைய அடிப்படை உரமே வந்து கல்வியாக தான் இருக்குது. கல்வியால் தான் நாங்கள் மேலே சிறந்தவர்களாகவும் ஒரு எங்களுடைய இலக்கை அடையக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம். அதால் கல்வி மூலமாக தான் நாங்கள் இதை ஆரம்பிக்க வேணுமென்ற ஒரு நோக்கில் இதை முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். ஓகே. உங்களோட பார்வையில் வந்து உங்களோட ஊரில் என்ன விளையாட்டு வந்து இங்கே வந்து பிரபலமானது? இங்கே வந்து பிரதானமாக ஆரம்பத்திலிருந்து கிளித்தட்டு அவர்களுக்கு ஒரு விருப்பமான ஒரு விளையாட்டாக எங்களுடைய தேசிய விளையாட்டாக அவர்கள் எல்லோரும் இளைஞர்கள் இங்கே உள்ள இளைஞர்கள் எல்லோரும் அந்த கிளித்தட்டை தான் பிரதானமாக விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். போட்டிகளில் கலந்து கொள்கிறவர்கள் பல இடங்களில் வின் பண்ணி சாதனைகளையும் செய்திருக்கிறார்கள். ஓகே. உங்களோட பாரம்பரிய விளையாட்டு உங்களோட இளைஞர்கள் பின்பற்றுறது உங்களோட பார்வையில் எப்படி இருக்குது? அது ஒரு மிகுந்த எங்களுடைய அந்த பாரம்பரிய கலாச்சாரத்தோடு இணைந்த அந்த பாரம்பரிய விளையாட்டை விளையாடி கொண்டு இப்போவும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையிலேயே ஒரு எங்களுடைய அந்த பழசை நாங்கள் மறக்காமல் விளையாடி கொண்டிருக்கிறது அது இந்த மண்ணுக்கும் இந்த நாட்டுக்கும் அது பெருமையாக இருக்குது. ஓகே. உங்களுக்கு வந்து திருவள்ளுவர் அறக்கட்டளை ஆரம்பிச்சோன்னா மாணவர்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒத்துழைப்பு வழங்கினோமா? ஆரம்பத்திலே 15 மாணவர்கிட்ட வந்தவர் இப்பொழுதும்
புதிதாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வருவார்கள். இனி அடுத்த கட்டத்தில் இப்போ தரம் 5 மாணவர்களை ஆரம்பிச்சிருக்கிறோம். அடுத்த வருஷம் தரம் 4 மாணவர்களையும் அதுக்கு உள்வாங்கி அப்படி கட்டமாக நாங்கள் அந்த கல்வியை அவர்களுக்கு ஊட்டி அந்த தரம் 5 வந்து சிறந்த பெறுபவரை 100க்கு மேலேயாதல் சகல மாணவர்களையும் அடைய வைக்கணுமென்றது எங்களுடைய குறிக்கோளாக காணப்படுது. இந்த குறிக்கோளுக்கு காரணமாக அமைந்த காரணம்னு சொல்லிக்க இப்போ எங்களுடைய இந்த அமைப்பில் இருக்கிற 15 உறுப்பினர்கள் இருக்கிறார். அவர்களில் கடம்பன், ரமேஷ் அண்ணன், மற்றது சதீஷ், கிருவன், நிறைய பேர் இப்போ புது பிள்ளைகளும் அதில் வந்து எங்களோட உறுப்பினராக இணைஞ்சிருக்கணும். அவர்களும் அது மட்டுமல்ல, வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் உறவுகளும் இதுக்கு உறுதுணையாக இருக்கிறதால அவர்களுக்கும் நாங்கள் நன்றியையும் அவர்களுக்கும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கோம். ஓகே, இந்த அறக்கட்டளை இந்த கல்வி சம்பந்தமான முயற்சிக்கு வந்து உங்களோட ஊரவரோட பங்களிப்பு எப்படி இருக்குது? ஊரவர்கள் இப்போ ஓரளவுக்கு இளைஞர்கள் அதில் வந்து கொஞ்சம் ஈடுபாடாக இருக்கிறார்கள். இனி வருங்காலத்தில் எல்லோரையும் ஒன்றிணைச்சு இந்த அறக்கட்டளை நிலையம் மென்மேலும் வளரும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி. என்னுடைய பேர் வந்து ஆறுமுகம் கடம்பன். நான் சாந்தை கிராமத்தினுடைய இதாக இருக்கிறேன். மற்றது எங்களுடைய திருவள்ளுவர் அறக்கட்டளையுடைய ஆலோசகராகவும் இருக்கிறேன். ஓகே, இந்த சாந்த கிராமம் வந்து சரியாக இங்கே இருக்குது. எங்களுடைய சாந்த கிராமம் வந்து யாழ்ப்பாண மாவட்டத்தின் சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்தில் இருக்கின்ற பண்டத்திரு பட்டினத்தின் பண்டத்திருப்பில் இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரமான இடத்துல இருக்கிற ஒரு சில்லால தாண்டி வர இருக்கிற சின்ன கிராமம் தான் எங்களோட சாந்த கிராமம். உங்களோட கிராமத்தில் இப்போவும் வந்து கிளித்தட்டு தான் பிரசித்தி விட்ட விளையாட்டு என்று கூறப்படுது, உண்மையா? எங்களோட நினைக்கிறேன் எங்களோட மூதாதையர் அப்பப்பாண்ட காலத்தில் இருந்து இங்கே வந்து கிளித்தட்டை கொஞ்சம் கூடுதலாக விளையாடுறது. நினைக்கிறேன் யாழ் மாவட்டத்தினுடைய வடக்கு மாகாணத்தினுடைய சாம்பியன் கூட எங்களுடைய கிராமம் தான். மிக பெருமையான ஒரு விஷயம். கிளித்தட்டில் மிகவும் திறமையான வீரர்கள் எங்களிடத்தில் இருக்கணும். தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டாக இருக்கிற கிரிக்கெட்டை எங்களுடைய கிராமத்தில் இருக்கிற இளைஞர்கள் முன்னெடுத்து வடமாகாணத்திலேயே ஒரு மிகவும் பிரபலியமான ஒரு சாம்பியன் ஆகக்கூடிய வெற்றி கேடயங்கள் நிறைய பெற்ற ஒரு கிராமமாக பெருமை சேர்த்திருக்கிறது எங்களுடைய கிளித்தட்டு டீம். ஓகே, அதை தாண்டி வந்து நீங்கள் வந்து கல்வி சம்பந்தமான ஒரு முயற்சியிலும் ஈடுபட்டுக்கிறீங்க. அது வந்து வெற்றிகரமான பாதையை நோக்கி போதா? கட்டாயம் உண்மை. எப்படின்னு சொன்னால், நாங்கள் கல்வியில் மாற வேணுமென்றது 2000 ஆண்டுக்கு முதலே ஆரம்பித்த ஒரு திட்டம். எங்களுடைய சாந்த கிராமத்தை சிறந்த கல்வி சமுதாயத்தை உருவாக்குதல் 2025 என்று சொல்லி எங்களோட கல்வி குழுவாக இயங்கி நாங்கள் கொஞ்சம் இளைஞர்களை சேர்ந்து செய்த நாங்கள் அதிൻ്റെ ஒரு பலாபலன் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றி அளிச்சிருக்குன்னு தான் சொல்லலாம். அதில் ஒரு உண்மை எப்படி இருக்குன்னு சொன்னால், கடந்த முறைக்கு முதல் முறை நடந்த காபோதா சாதாரண தர பரீட்சையில் கலைப்பிரிவில் எங்களோட கிராமத்தை சேர்ந்த செல்வி வஜினா பாலகிருஷ்ணன் தான் மாவட்ட நிலையிலே முதலாவிடம் அடைந்தவா. மிகவும் ஒரு குறுகிய காலத்தில் நாங்கள் கல்வியில் மிக பெருமையாக மாறி இருக்கிறோம். இப்போ பல பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டு இருக்கிற பெருமையும் எங்களோட கிராமத்துக்கு இருக்குது. உங்களோட வேலை பழக்கல மத்தியில் இப்போ நீங்கள் உங்களை வேலை பழகுன்றது இருக்கும், அதுக்கு மத்தியில் வந்து இப்படி ஒரு அறக்கட்டளையில் இணைந்ததுக்கான காரணம் என்ன? நீங்கள் செய்யப்படுறதுக்கான காரணம் என்ன? அதில் உண்மையில் இப்போ வந்து எல்லாருக்குமே குடும்ப சுமை கூட, வேலை பழக்கம் கூட. ரெண்டாலும் நாங்கள் வந்து கடந்த காலத்தில் சில அனுபவங்களை வச்சுக்கொண்டு, கடந்த காலத்தில் எங்களை வழிப்படுத்திய பெரியவர்கள் சொன்ன ஆலோசனைக்கு அமைவாக இப்போ கூட எங்களாலேயும் எங்களோட பிள்ளைகளை நாங்கள் பல பல்கலைக்கழகங்களில் பல பட்டப்படிப்புகளை படிப்பிக்க முடியும் என்றதோட எங்களோட திருவள்ளுவர் அறக்கட்டளை என்றது இங்கே இருக்கிற எங்களுடைய உறவுகளும் எங்கள் கிராமம் சார்ந்து புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற உறவுகளும் இணைஞ்சு அவர்களுடைய நிதி பங்களிப்பும் எங்களுடைய உடல் ஒத்துழைப்புகளுக்கும் ஏற்ற மாதிரி நாங்கள் அடுத்த கட்டமாக நாங்கள் கல்வியில் எப்படி முன்னேறலாம் என்ற நோக்கத்தோடு திருவள்ளுவர் அறக்கட்டளை ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு ஒரு ஆலோசகராகவும் அடுத்து வந்து நான் என்ன பங்குகள் இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதை என்ன நீங்கள் பெருமைப்படுறீங்களா? உண்மையாக பெருமைப்படுறேன். என்னென்னு சொன்னால், இருக்கிற காலத்தில் என்னாலையும் இதை செய்ய முடிஞ்சது என்ற ஒரு சந்தோஷம் வரும். என்னுடைய வேலைப்பளவுக்கு என்னுடைய குடும்பத்தின் சுமைகளுக்கு அப்பால் என்னால் எவ்வளோத்துக்கு நேரம் முதுக்கோயிலுமோ ஒதுக்கி செய்து கொண்டிருக்கிறேன். இதுக்குன்னா இப்போ நீங்கள் ஒரு சிலர் உழைப்பை தாண்டி இந்த ஊரவர்கள் நீங்கள் மாற்றம் பெறணும் எதிர்பார்க்குற மக்கள் வந்து இதுக்கு எப்படி ஆதரவு தரணுமா? இல்லை, நிச்சயமாக இது நிறைய பேர் ஆதரவு தரணும்.
இப்போ நாங்கள் ஆரம்பித்த நேரங்களில் இருந்து இப்போ கூட நாங்கள் அப்படி ஒரு வகுப்பை தொடங்க போகிறோம்னா முழு பிள்ளைகளும் இங்கே வந்து கொண்டு இருக்குது. படிப்படியாக நாங்கள் எங்களை வகுப்பில் நடந்து கொண்டு இருக்கிறோம். என்ற குறுகிய காலம் தான் ஆரம்பித்து நிறைய ஒத்துழைப்பு கிடைக்கும்னு நம்புகிறோம். கிடைக்கும். முதல்ல குறிப்பாக நீங்கள் சார் 5 மாணவர்களுக்கு படிப்பிக்க ஆரம்பித்ததுக்கான காரணம் என்ன? அண்மை காலத்தில் எங்களுக்கு இப்போ இருக்கிற சில இடவசதிகளையும் வச்சுக்கொண்டு நாங்கள் ஆரம்பித்தது வந்து தரமஞ்சு மாணவர்களுக்கானது. அடுத்த வருஷம் புலமை பரிசில் எடுக்க போகிற மாணவர்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அங்கால அடுத்தடுத்த வகுப்புலையும் தொடங்க போகிறோம். அப்போ தொடங்குகிற நேரத்தில் முழுமையான சப்போர்ட்டோடு நாங்கள் செய்வோம். மார்கழி மாதம் வந்து ஆரம்பிக்குது. மார்கழின்றாலே மேரி மழை தான். ஏற்கனவே இப்போ ஒரு 2 வாரங்கள் முன்பே மழை வந்து ஆரம்பிச்சிருந்தோம். மழைக்காலங்களில் ஒவ்வொரு ஊரும் வந்து கூடுதலான ஊர்கள் வந்து இடர்களை வந்து சந்திக்கிறது. உங்களோட ஊர் என்ன மாதிரி மழை காலங்களில்? ஆரம்ப காலங்களில் வந்து எங்களோட ஊரில் ரோட்டு வழி எல்லாமே போடாமல் இருந்த நேரங்களில் ஏதோ ஒரு வழியில் தண்ணிகள் எல்லாம் ஓடி கடலுக்கு போய் சேர்ந்துடும். ஆனால் இப்போ சில ரோட்டுகள் போட்டு இருக்கிறதால ஒவ்வொரு இடங்கள்லையும் தண்ணி வந்து தேங்கி நிற்கிறது. எங்களாலே அவதானிக்கக்கூடிய இருக்குது. உண்மையிலே ஒரு சரியான கால்வாய் இல்லை, வடிகால் அமைப்பு இல்லை. இப்போ வடிகால் அமைப்புகள் சரியான முறையில் திட்டமிடப்படாததால் இப்போ ஒரு வளவுகளுக்குள்ளேயும் தண்ணி தேங்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. எதிர்காலத்தில் நல்ல வடிகால் அமைப்புகள் எல்லாத்தையும் நாங்கள் ஏற்படுத்தும் இடத்துல மார்கழியில் இருக்கிற அந்த தண்ணி சம்மந்தப்பட்ட தண்ணி தேங்கி நிற்கிற பிரச்சனையிலேருந்து நாங்கள் விடுபடலாம்னு நினைக்கிறோம். பல மக்கள் வந்து பல விடயங்கள் வந்து ஆரம்பிக்கணும் தங்களை ஊரை வளர்க்குறதுக்காக. கல்வி அதில் பிரதான பங்கை செலுத்தி இருந்தாலும் சிலது வந்து விளையாட்டை நோக்கி பிள்ளையாக குறிப்பிடவில்லை. சில விளையாட்டு, சில தங்கள மரபுகள், சில பாரம்பரியங்கள் என்று சொல்லி போதும். நீங்கள் கல்வியாலான இந்த ஊரை வளர்க்கணும்னு சொல்லி இந்த அறக்கட்டளை ஆரம்பித்ததுக்கான காரணம் என்ன? உண்மையாக ஒரு தனி மனித மாற்றம் தான் சமூக மாற்றம். அந்த தனி மனித மாற்றம் எப்படி ஏற்படும் என்று சொன்னால் கல்வியால் மாறாத எந்த ஒரு மாற்றமும் ஒரு நிரந்தர மாற்றமாக நாங்கள் எடுக்க இயலாது. எனவே தான் நாங்கள் கல்வி அறிவை கொடுக்க வேணும், கல்வி அறிவினூடாக சில மாற்றங்களை பார்க்க வேணும் என்று ஆரம்பித்து செயல்படுத்திக்கணும் வரோம். இதுக்கு திருவள்ளுவர் அறக்கட்டளையும் அது உறுதுணையாக நிற்கிது. அடுத்த கட்டம், நாங்கள் எதிர்காலத்தில் கல்வியை மேம்படுத்தி கொண்டு போக எங்களுடைய கிராமம் எல்லாம் மாறும் யோசிக்கிறோம். அதால் திருவள்ளுவர் அறக்கட்டளை அதுக்கு உறுதுணையாக நிற்கும். உண்மையிலே கல்வி தான் பல ஊர்களை மாற்றிருக்கு, பல மொழிகளை மாற்றிருக்கு, பல இடங்களை மாற்றிருக்கு. கல்வி தான் முக்கியமான முடியும். அதை நீங்கள் ஆரம்பித்ததுக்கு எனது பாராட்டுகள். அதோட வந்து உங்களோட இலக்குன்னு ஒன்று இருக்குதுண்ணா. இப்போ ஆரம்பித்து 2 வருடமாக வெற்றிகரமாக போய்க்கணும். உங்களோட தூர இலக்கு என்ன, உங்களோட அறக்கட்டளை என்ன? உண்மையில் எங்களோட அறக்கட்டளை தூர இலக்கை நாங்கள் யோசிக்கிறோம். எதிர்காலத்தில் 2030ஆம் ஆண்டு 35ஆம் ஆண்டில் இலங்கையில் இருக்கிற அனைத்து பல்கலைக்கழகத்திலையும் எங்களோட பிள்ளைகள் படிக்கணும். அந்த பிள்ளைகள் நாங்கள் கிட்ட வழிப்படுத்தி அவர்களை படிநிலையாக கொண்டு வந்து இலங்கையில் இருக்கிற அனைத்து பல்கலைக்கழகத்துக்கும் எங்களோட பிள்ளைகள் படித்து ஒரு நல்ல நிலைமையை மாறிக்க நாங்களும் ஒரு மாற்றமடைந்த கிராமமாக மாறலாம் என்றதை நம்புகிறோம். அதுக்காக தொடர்ந்து உழைப்பு. நாட்டில் ஆட்சி மாற்றம் இடம்பெற்றிருக்கு, பல்வேறான மாற்றங்கள் வந்து இடம்பெற்று கொண்டு இருக்கு. நீங்கள் உங்களோட பார்வையில் வந்து நாட்டில் இடம்பெற்ற மாற்றங்கள் நாட்டை வந்து வளர்ச்சி பாதையை கொண்டு போகுதா, இல்லாட்டி முதல் இருந்ததை விட இன்னும் கீழ் நோக்கி கொண்டு போகுதா? இது கொஞ்சம் அரசியலோட போகிறதால நாங்கள் நம்புகிறோம் கடந்த காலங்களை விட இந்த காலத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது. அது பல துறைகள்லையும் இருக்குது. இந்த மாற்றம் வந்து நல்லொரு மாற்றமாக மாறும், தனி மனித மாற்றங்களாக மாறி ஒரு நாட்டினுடைய மாற்றமும் மாறும். அதுக்கு இப்போ நடக்கிற அந்த போதை ஒழிப்பை உண்மையை நாங்கள் பாராட்டுறோம். எல்லாத்துக்குள்ளேயுமே போதை இருந்து தான் எங்களுடைய அனைத்து விடயங்களையும் வந்து பாழாக்கினது. இப்போ எடுத்துக்கப்பட்டிருக்கிற இந்த அரசியல் மாற்றத்தினுடைய போதை ஒழிப்புன்றது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விடயம். உண்மையில் நான் அந்த கேள்வி கேட்டதுக்கான காரணம் வந்து நீங்கள் இங்கே ஆரம்பிக்கப்பட போகிற மாற்றம், இந்த கல்வி சம்பந்தமான மாற்றம் இருக்குது தானே, இந்த மாற்றம் தான் ஒரு கட்டத்தில் வந்து இந்த நாட்டின் மாற்றத்துக்கு பங்களிப்பு செலுத்த வேண்டும். கல்வி தான் இந்த நாட்டை கூட மாற்றக்கூடிய முதலாவது ஆயுதம், முதலாவது எங்களுக்கு கிடைக்கப்பட்ட வரப்பிரசாதம் சொல்லலாம். அதில் உங்களை பங்களிப்பு செலுத்தது உங்களுக்கு உங்கள் திருவள்ளுவர் அறக்கட்டளைக்கும் மனமார்ந்த பாராட்டுகள். தொடர்ந்து உங்கள் சேவை. நன்றி. இந்த வழிபோகம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். நாங்கள் இப்போ 2025ஆம் ஆண்டில் டிசம்பர் மாதத்தில் நிற்கிறோம். வந்து அந்த மாதத்தில் வந்து இந்த வழிபோகம் உங்களுக்கு காண்பிச்சது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தாலும் இங்கே ஆரம்பிக்கப்பட்ட 2 வருட முயற்சி வந்து இன்னும் அடுத்த வருடங்கள் வந்து இன்னும் பிரமிப்பாக போகுது. பிரமாணம் வந்து ஊரில் வந்து மாற்றங்கள் நீங்கள் போகுது. எனவே கல்வி என்பது தான் எங்களுக்கு முக்கியமான, எங்களுக்கு மட்டும் அனைவருக்கு முக்கியமான, அதில் நாங்கள் சால சிறந்து வளர்வது தான் எங்கள் ஊரில் உருவாக்கக்கூடிய மாற்றங்களில் முக்கிய பங்கை செலுத்தும் என கூறிக்கொண்டு உங்களோட இந்த விட உங்கள் வழிபோக்கம் செய்யணும்.